லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த குழந்தையை குறிக்கும். அந்த 5ஆம் இடத்துல அந்த குழந்தையுடைய விஷயத்த குறிக்கக்கூடிய அந்த பாவத்தில் அசுப கிரகங்கள் இருக்கும்போது குழந்தையை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இல்லை அபாஷன் ஆகும், இல்லை குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது, இல்லை குழந்தை உருவாகி உருவாகி கலைஞ்சு போகிறது எல்லாமே நடக்கும் சாமி. குழந்தையால் மனவேதனைன்னு ஒன்று உண்டு அந்த 5ஆம் பாவம் கெட்டு போகும்போது. அப்படி இல்லைன்னா குருங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் தான், கிரகம்தான். அப்போ அந்த குருவோட மற்ற அசுப கிரகங்கள் சேரும் போதும் அந்த குழந்தை சம்பந்தமான ஒரு மன அழுத்தத்தையோ மனவேதனையோ ஒரு புத்திர சோகத்தையோ கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க சாமி. ஸோ இது ஆரம்பத்திலேயே நம்ம கணிச்சோம்னா அந்த சில பரிகாரங்கள் மூலமாக அந்த குழந்தை புத்திர சோகத்தை நம்ம ஓரளவுக்கு நிச்சயமாக நிவர்த்தி பண்ண முடியும். அந்த பரிகாரங்கள் மூலமாக தான் குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது அப்படின்ற அந்த சூழ்நிலையே கூட அதை மாற்றி அந்த அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நாம் சாத்தியப்படுத்தியிருக்கோம். ஜோதிடத்தின் மூலமாக, ஜாதகத்தின் மூலமாக, பரிகாரங்களின் மூலமாக.